அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதீத சக்தி வாய்ந்த குறியீடு அப்படின்னு இது சொல்லுவாங்க. இந்த குறியீடை தொடர்ந்து நாம் பார்ப்பதன் மூலம், இந்த குறியீடை தொடர்ந்து நாம் பயன்படுத்துவதன் மூலம் செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி, ஒரு சமநிலை நம்ம வாழ்க்கையில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீடை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பகவானுடைய அற்புதமான மகிமைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான சுகபோக வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம், நல்ல வசதியாக சொகுசாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த சுக்கிர பகவானின் அம்சம் பெற்றது தான் இந்த குறியீடு. இந்த குறியீடு ஆங்கிலத்தில் மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடாஸ் என்பது ஒரு அரசர். அந்த அரசருக்கு பேராசை, தான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறிடணும், அந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கணும் இந்த உலகத்திலே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் ஆசையை ஒரு தேவதை நிறைவேற்றிருச்சு. எதை தொட்டாலும் அப்படியே தங்கமாக மாறிடும். சாப்பாடை தொட்டால் கூட தங்கமாக மாறிடும். தங்கத்தை சாப்பிட முடியுமா, அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு அவர் தன்னுடைய அறியாமையின் பேராசையை உணர்ந்த பிறகு சமநிலைக்கு அவர் வந்தார். அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறாமல் இயல்பான நிலைக்கு திரும்பினார். அவருடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு ஒன்று உருவாகியிருக்கு. அதாவது வீனஸ் கிரகத்தினுடைய நட்சத்திர அமைப்பு தான் இந்த மிடாஸ் ஸ்டார் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீடை நம்ம தினமும் பார்ப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும், செல்வாக்கு மென்மேலும் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த தொழில் நிறைய லாபம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த தொழில் மூலம் உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் முன்னேற்றமும் ஏற்படும். வாழ்க்கையில் சமநிலை இல்லாமல் இருப்பீங்க. ஒரு முடிவை சரியான அளவு எடுக்க தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்குலாம் வசதி ரொம்ப அதிகமாக இருக்கும், செல்வாக்கு குறைவாக இருக்கும். ஒரு சிலர் மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், வசதி கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் சொத்து சுகமே இருக்காது. ஒரு சிலர் சொத்து சுகம் நல்லா இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. இதுபோல் சமநிலை இல்லாமல், எதையும் நிறைவாக இல்லாமல் இருக்கும்போது இந்த மிடாஸ் ஸ்டாரை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம், தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை உண்டாகும். இந்த ஸ்டாரை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, சென்டரில் இருக்க கோட்டுக்கு மேலே 4 முக்கோணங்களும், அதுக்கு கீழே 4 முக்கோணங்களும் சம எண்ணிக்கையில் 2 பக்கமும் இருக்கும். அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அனைத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மிடாஸ் ஸ்டாருக்கு உண்டு. செல்வமும், செல்வாக்கும், ஆரோக்கியம், நிம்மதி இதெல்லாம் சமமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்க்கை சுகபோகமாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். சுக்கிர பகவான் அப்படின்னாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் சம்பந்தமாக பல நல்ல விஷயங்கள், முன்னேற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது சுக்கிரன் நல்ல திசையில் இருந்தாலோ நல்ல அமைப்பில் இருந்தால்தான் திருமணம் கைகூடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. இந்த மிடாஸ் ஸ்டார் சுக்கிர குறியீடு நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் திருமணம் தடை இருந்தால் அது நீங்கும். பெண்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, கஷ்டங்கள், சங்கடங்கள் இருந்தால் அது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டைகள், மனைவியின் மூலம் அதிகமான பிரச்சனை, குடைச்சல், வேதனை, கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா மனைவியால் அதுபோல பிரச்சனைகள் மேலும் தொடராமல் இருக்க இந்த மிடாஸ் ஸ்டார் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து மனைவியால் அன்பும் சந்தோஷமும், கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ இந்த மிடாஸ் ஸ்டார் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில மனைவிகள்லாம் எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. இந்த ஸ்டாரை கணவன்மார்கள் அதிகமாக பார்ப்பதன் மூலம் மனைவியும் கணவனும் ஒற்றுமையாக அன்பாக வாழ்வதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு சுக்கிர திசை அற்புதமாக அமைப்பு தரும் அப்படின்னு இந்த குறியீடு சொல்லப்படுது. இந்த குறியீடை பார்த்த உடனே நம்மளுக்கு சுக்கிர திசை வந்துருமா, நம்ம மிகப்பெரிய ஆளாயிடுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதை நீங்கள் தினமும் பார்ப்பதன் மூலம், வரைவதன் மூலம், தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் மென்மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்த அதிர்வலைகள் உங்கள் மனதிற்குள் பதிந்து உங்களை ஊக்குவித்து உங்களை செயல்படுத்தும். இந்த குறியீடை நீங்கள் வரைஞ்சிட்டு கம்முன்னு உட்காந்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. இந்த குறியீடை வரைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய விடாமுயற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, முன்னேற்றமே ஏற்படாது. அவங்களுக்கு இது போல் சில எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளியிருந்து ஒரு அதிர்வுகள், சக்திகள் இல்லாமல் இருப்பதே காரணம். உங்களுக்கு இந்த குறியீடு மூலம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலம் நல்ல பவர் கிடைக்கும். நீங்களும் அடிஷ்னலாக நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல உயர்வான முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஸ்டாரை எப்படி வரையணும், இந்த ஸ்டாரில் இருக்கிற முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதில் 8 லைன் இருக்கணும், 8 முக்கோணங்கள் இருக்கணும். இந்த 8 என்பது எதை குறிக்குது அப்படின்னா கஜலட்சுமியை குறிக்குது. 8 வகையான லக்ஷ்மியின் அம்சத்தை குறிக்குது. இந்த 8னுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முடிவில்லாத ஒரு அமைப்பு. இந்த 8 நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூட்டி போயிட்டே தான் இருக்கும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, புகழ், ஆரோக்கியம் என்பது குறைவில்லாமல், அதுக்கு ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கான மாற்று அமைப்பு தான் இந்த மிடாஸ் ஸ்டார், சுக்கிரனுடைய குறியீடு அப்படின்னே சொல்லலாம். இந்த குறியீடை இடது பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கீழ் நோக்கி, அதுக்கப்புறம் மேல் நோக்கி சென்று, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி சென்று, அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி சென்று ஏற்கனவே வந்த 2 ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ஜாயிண்டோட நீங்கள் போயிட்டு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 8 முக்கோணங்கள் அமைப்பு வரும். 1 2 3 4 5 6 7 8. அதே போல் 8 கோடுகள் வரும். இந்த அமைப்பு கொண்டது தான் மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலம், பயன்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது உண்மை. இதை நீங்கள் கையில் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா வரைஞ்சி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், வண்டியில் ஒட்டிக்கலாம், பீரோவில் ஒட்டிக்கலாம், லாக்கரில் ஒட்டிக்கலாம், கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம், மொபைல் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம். இதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த குறிப்பிட்ட மதத்தை தான் சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும், சில சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாமிசம் சாப்பிட்லாம், இல்லை எந்தவித பழக்கங்களெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த குறியீடை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் உங்களை நல்ல முறையில் இது உங்களை ஊக்குவித்து முன்னேற்றமான ஒரு சமநிலையான உயர்வுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குறியீடை உங்கள் கையில் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.